வஞ்சிரம் மீனும் வவ்வால் மீனும் கலந்து இருக்குதுங்க இதில். இது வந்து நம்ம குழம்புக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ அளவு இருக்கும் இது, இல்லைன்னா கொஞ்சம் கூட இருக்கும். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தக்காளி 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 2-3 பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் இல்லைன்னா இந்த மாதிரி உப்பு மாங்காய் நான் செஞ்சு வச்சுருந்ததுனால நான் அதை எடுத்துக்கிட்டேங்க. இல்லைன்னா நீங்கள் மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவு நான் உப்பு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்துக்கணும். மொத்தப்பொடி 2 டீஸ்பூன், தனியா பொடி 4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பெப்பர் பவுடர், மிளகு பொடி, மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, சீரகம் கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பவுலில் இந்த புளி கரைசலை ஊற்றிக்கணும். இது கூட இந்த மொத்தப்பொடி, தனியா பொடி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இது கூட சால்ட்டு கூட கொஞ்சம் சேர்த்துக்கணும். கரைச்சி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அடுப்பில் கடாய் வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சம் போட்டு சூடு பண்ணியிருக்கேங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இந்த கடுகு, உளுந்து, வெந்தயம் இதை போட்டு பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கடுகு, உளுந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம், கருவேப்பிலையை இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். ஆக்சுவலாக இந்த மீன் குழம்பு வந்து ஈஸியாக செஞ்சிடலாங்க. நமக்கு தேங்காய் இதில் நான் சேர்க்கலை, அண்டு எதையுமே நான் வறுத்து அரைக்கலை, மொத்தப்பொடி போட்டு தான் நான் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஈஸி தாங்க செய்கிறது. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இந்த தக்காளியவும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட இந்த மாங்காய் இருந்தால் மாங்காய் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இந்த உப்பு மாங்காயை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. நமக்கு காஞ்ச மிளகா, தனியா இதெல்லாம் வறுத்து அரைச்சி வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா, வில்லேஜ் ஸ்டைலில் குழம்பு வைக்க டைம் இல்லைன்னா நம்ம மொத்தப்பொடி போட்டு கூட, மொத்தப்பொடி இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மொத்தப்பொடின்றது வந்து 1:1 மிளகா தனியா. நீங்கள் வந்து மிளகாப்பொடி போடுறீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக வருங்க. நான் போடுற மொத்தப்பொடி அளவுக்கு அது கூட நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்க தனியா பொடியும் சேர்த்து நீங்கள் போட்டுக்கணும். நல்லா வதங்கிருச்சுங்க வெங்காயம், தக்காளி. இப்போ இந்த கலந்து வச்சிருக்கிற புளி கரைசல், மொத்தப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துடணும். இது நல்லா கொதி வரணுங்க. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இன்னும் கூட அந்த மசால் வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஃபிஷ் எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம். இது இன்னும் கொஞ்சம் மீன் வெந்து வரணுங்க. அதனால இன்னும் ஒரு 2 கொதிக்க விடுவோம். வவ்வால் அண்டு வஞ்சிரம் மீனுங்க, இந்த ரெண்டும் கலந்த 2 மீனையும் கலந்து போட்டு நான் வச்ச ஈஸியான ஒரு மீன் குழம்புங்க இது. வவ்வால் மீன், வஞ்சிரம் மீன் இது 2ஐயும் வச்சு ஈஸியான ஒரு மீன் குழம்பு செஞ்சாச்சுங்க. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.